வணக்கம் ஸ்பைசி. ஓடிடியில் ரிலீஸ் ஆன வெள்ளக்குதிரை படத்தோட ஃபுல் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். கதிர் அவரோட மனைவி பையனோட சொந்த ஊர் மலைக்கிராமமான யோகிமலைக்கு வராங்க. நிறைய கடன் வாங்கி தப்பான தொழில் பண்ணி அதனால வந்த பிரச்சனையில் ஒருத்தனை கோமா வர அளவுக்கு அடித்து சொந்த ஊருக்கு வராங்க. அந்த ஊரில் மொத்தம் 400 குடும்பம் இருந்த இடத்துல இப்போ வெறும் 40 குடும்பம் தான் இருக்காங்க. அவங்களோட சொந்தக்கார தாத்தா வீட்டில் போய் தங்குறாங்க. கையிலுக்கு போலீஸ் நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு ரொம்ப பயம். போகிமலைக்கு லேடி பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. முன்னாள் பிரசிடெண்ட் இளவன் ஒருத்தன் அந்த ஊருக்கு ரோடு போட விடாமல் தடுத்து அந்த ஊர் மக்களை வெளியூருக்கு நிரந்தரமாக போகிற வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆசை அந்த கிராமத்தை தனக்கு சொந்தமாக்கணும்னு கதிர் அந்த ஊரில் இருக்கிற முருகன் கூட சேர்ந்து சின்ன சின்ன வேலை பார்த்து சம்பாதிக்கிறாரு. ஆனால் அவருக்கு வருமானம் பத்தலை. கையில் அந்த ஊர் பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை பார்க்குற மலையில் இருக்கிற மூலிகைகள் வச்சு ஒரு பெரியவர் மூலிகை சாராயை காய்ச்சுவார். அதை தொழிலாக பண்ணாமல் நல்ல விசேஷங்களுக்கு மட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு. கதிர் அவரோட பையனை கைக்குள்ளே போட்டு மூலிகை சாராய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கதிர் அடித்து கோமாக்கு போனவர் அவரோட தம்பி கதிரை கொலை பண்ணி ஆகணும்னு தேடிட்டு இருக்காரு. அந்த யோகிமலை கிராமத்துக்கு தண்ணீர் வர்றது கிட்டான ஒருத்தர் நிலத்துல இருந்தால் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இளவன் அவனோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவரோட நிலப்பத்திரத்தை வாங்குறாரு. இளவன் அந்த ஊரை காலி பண்ணது எல்லா நிலத்தையும் வாங்குறதான்னு கையிலும் ஊராட்சி மன்ற தலைவரும் கண்டுபிடிக்கிறாங்க. கதிரை கொலை பண்ண ஒரு டீம் தீவிரமாக தேடிட்டு இருக்கு. அந்த பெரியவர் மூலிகை சாராயம் காய்ச்சும் போது ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கிட்ட மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் வெள்ளக்குதிரை. இது ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் கிடையாது. நிறைய ஃபிலிம் அவார்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்பட்ட படம் தான் இது. சுமார் 20க்கும் மேற்பட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. இது அவார்டு அண்ட் ஸ்டோரியை மட்டும் பேஸ் பண்ணி வச்சு எடுத்த படம். வீக் டேஸில் ஜாப்புக்கு போகாமல் ஸ்கூல் லீவ் போட்ட ஒரு கிராமத்து பையன் தன்னோட ஊரை சுற்றினா எப்படி ஒரு வெறுமையான ஃபீல் பண்ணுவான்னா அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். நான் லீனியராக ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. மலை கிராமத்து மக்களோட வாழ்வில் எப்படி இருக்குன்னு படத்தில் அழகாக காட்டியிருக்காங்க. கரண்ட் வர இவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் ரோடு போட மட்டும் விட்டுருவாங்களான்னு அப்படின்னு காட்டியிருக்காங்க. கதரா நடித்த ஹரிஷ் ஓரி, கைலா நடித்த அபிராமி போஸ் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு பாட்டி வராங்க, மூலிகைகள் வச்சு நோய்க்கு மருந்து தருவாங்க. அந்த பாட்டியை வச்சு பண்ணுற கதை அவங்களுக்கு ஏற்பட்ட வழின்னு படத்தில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த படத்தில் ரோடு போட விடாமல் முன்னாள் பிரசிடெண்ட் தடுப்பார். அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு இருக்கேன். விடுதலை 1, விடுதலை 2ல் மலைவாழ் கிராமத்துக்கு விஜய் சேதுபதி அவரோட கேங் ரோடு போட விடாமல் தடுப்பாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லுவார், இயற்கை வளங்களை பெரிய முதலாளிகள் சுரண்டி திருடுவாங்கன்னு. ஃபஸ்ட்டு ரோடு எதுக்காக போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். வெற்றிமாறன் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் மக்களோட அத்தியாவசியம் வேலைகள் போக்குவரத்துக்காக தான். அதை விட்டுட்டு நிறைய மலை கிராமங்கள் இன்னும் ரோடு போடாமல் வச்சுருக்காங்க. ஒரு நோய் நொடி இல்லை ஒரு விஷப்பாம்பு கடிச்சாலோ இல்லை ஒரு வனவிலங்கு அட்டாக் பண்ணாலோ கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்காம இங்கே நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, ஜார்க்கண்டில் நக்சல், மாவோயிஸ்ட் நிறைய மலைவாழ் கிராமங்களில் ரோடு வசதி போட விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மட்டும் கார்பரேட் பொருட்களான ட்ரெஸ்ஸு, மொபைல் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. கேட்டால் எங்கள் காடுகள் அழியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஒரு நாட்டு முன்னேற்றம் என்னன்னா நல்ல ரோடு வசதி இருக்கிறதா முதல்ல. இயற்கையோட வாழணும், உண்மைதான். அதுக்காக அடிப்படை வசதி இல்லாமல் எப்படி இருக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் மலைவாழ் மக்கள் நிலப்பத்திரத்தை எழுதி கொடுக்கும்போது கை நாட்டு தான் வைப்பாங்க. படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே படிச்சிருந்தா இவங்க நிலத்த பத்திரத்தை எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க. படிப்பு தேவையில்லை, ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும் முன்னேறலான்னு சொல்கிற இன்ஸ்டாகிராம் தற்கொலைகளை பற்றி கண்டுக்காதீங்க. கல்வி, படிப்பு, டிகிரி தான் ஆக்குற ஆயுதம். இதை தான் இந்த படத்தில் கரெக்டாக சொல்லியிருக்கணும். அதை சொல்லியிருக்காங்க. வெள்ளக்கூரை ஒரு அவார்டை பேஸ் பண்ணி மைண்டில் வச்சு எடுத்த படம் போய் பாருங்கள். இந்த மாதிரி சினிமா ரிவ்யூ, சினிமா வீடியோ பார்க்க சினிமா ஸ்பைசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.